பொதுவாக நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அலப்பறை பண்ண மாட்டாங்க. எதனால் இந்த மாதிரி அமைதியாக இருக்கிற நபர்கள் நல்ல வெற்றியை அடைகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா எதற்காக நீங்கள் அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அமைதியாக இருக்கிறது உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் என்ஹான்ஸ் ஆகிறதுக்கு உதவி செய்யுது. அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் நீங்கள் எந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தை இன்னும் தெளிவாக செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் அதை செய்வதற்கான தெளிவும் உங்களுக்கு கிடைக்குது. பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், உதாரணத்துக்கு மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம ரொம்ப நேரத்துக்கு அமைதியாக இருக்கிறோம். இந்த மெடிடேஷன் உங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி தேவையில்லாத சிந்தனைகளை ஒதுக்கி இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது அது நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அதில் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. இப்படி இந்த மாதிரி அமைதியாக ரிலாக்ஸ்டாக ஒரு நபர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை செய்யும்போது அதில் பொதுவாக தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற அந்த அமைதியான மனநிலை அந்த தவறுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுது. அதனால தான் இப்படி அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க கை வைக்கிற வேலையில் ரொம்ப தெளிவாக செயல்பட்டு அவங்க அதில் வெற்றி அடைகிறாங்க. அடுத்ததாக அமைதியாக இருக்கிறது ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸில் நீங்கள் சரியான முடிவுகள் எடுக்க உங்களுக்கு உதவி செய்யுது. நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம நிறைய முடிவுகள் எடுக்கிறோம். இதுதான் ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸ். இந்த ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாம் ஒரு சில நேரங்களில் ஹரியில் அவசரமாக நாம் முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுகள் தவறாக போவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்கள் கூட வேலை செய்கிற ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு உதவி கேட்குறதுக்காக வராங்க. நீங்கள் என்னன்னு சொல்லி யோசிக்காமல் இமீடியட்டாக அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிடுவீங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த உதவியை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும், அல்லது அவங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் நீங்கள் அதை முன்னாடி யோசித்திருக்க மாட்டீங்க. ஆனால் சரின்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஐயோ அவங்ககிட்ட சரின்னு சொல்லிட்டோமே அப்படிங்கிற அந்த நிர்பந்தத்துக்காக அவங்கள்ட்ட சொன்ன அந்த விஷயத்தை அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த வேலையினுடைய நேரம் குறையிறனால அதுலேயும் பிரச்சனை உண்டாகும். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மற்றவங்க உதவி கேட்கும்போது அல்லது திடீர்னு ஒரு முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் அதுக்கு டைம் கொடுப்பாங்க. கொஞ்சம் இருங்க, நான் கொஞ்சம் யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனலிட்டிக்கல் மைண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கும். திங்க் பண்ணி பார்ப்பாங்க, அவங்க கேட்டிருக்கிற அந்த விஷயத்தை அவங்களுக்கு நம்ம இப்போ செய்ய முடியுமா, அதை செய்கிறதுக்கான நேரம் நமக்கு இருக்குதா, அல்லது அதை செய்கிறதுக்கான சூழல் இருக்குதா அப்படிங்கிறத யோசித்து பார்த்து அதை சரியா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒரு சின்ன முடிவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு சில நிமிட அந்த அமைதி ஒரு சரியான முடிவு எடுக்கிறதுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கும் உங்களுடைய வேலையை சரியாக செய்கிறதுக்கும் உங்களுக்கு உதவி செய்யும். அடுத்ததாக நீங்கள் அமைதியாக இருக்கிறது உங்களுடைய லாங் டேர்ம் டெசிஷன்ஸில் உங்களுக்கு உதவி செய்யும். நம்ம முன்னாடி ஷார்ட் டேர்ம் டெசிஷன் பற்றி பார்த்தோம். அதிலேயே நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது இவ்வளோ பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய லாங் டேர்ம் டெசிஷன்ஸில் நீங்கள் அமைதி இல்லாமல் முடிவு எடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அது பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். பொதுவாக லாங் டேர்ம் டெசிஷன்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது. ஷார்ட் டேர்ம் டெசிஷன்ஸ் கூட ஒருவேளை தப்பாக முடிவெடுத்தால் 1 or 2 டேஸில் அதை சரி பண்ணிடலாம். ஆனால் லாங் டேர்ம் டெசிஷனில் நம்ம தப்பாக முடிவெடுத்தோம் அப்படின்னா அது நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை சரி பண்ணுறதுக்கும் அதிகமான காலம் எடுக்கும். அதனால தான் பொதுவாக அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கக்கூடிய நபர்களால் சரியான லாங் டேர்ம் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுது. அந்த சரியான லாங் டேர்ம் டெசிஷன்ஸ் அவங்களுடைய லைஃப்பில் சரியான பாதையில் அவங்க போகிறதுக்கு உதவி செய்யுது. அந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதில் உள்ள நல்லது என்ன, அதில் உள்ள கெட்டது என்ன, இது எந்த விதமாக என்னுடைய வாழ்க்கையில் பாதிக்கும், அப்படி பல விஷயங்களை அவங்க அமைதியாக இருந்து திங்க் பண்ணி அதுக்கப்புறமா அந்த டெசிஷனை எடுப்பாங்க அல்லது எடுக்காமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணி கால்குலேட் பண்ணி எடுக்கக்கூடிய இந்த ரைட் டெசிஷன்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை சரியான இடத்துக்கு கொண்டு போகும். வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து முன்னேறவும் வெற்றி அடையவும் உங்களை நடத்தும். அடுத்ததாக நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அது சரியான விஷயத்தை உங்களை பேச வைக்கும். பொதுவாக ஒரு சில நபர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வளவளன்னு சொல்லி பேசுவாங்க, ஆனால் அதில் எந்த ஒரு சரக்குமே இருக்காது. அப்படிப்பட்ட நபர்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு சில நபர்கள் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் அவங்க எதுக்காக தான் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியாது, அவங்க என்ன தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வாயை திறந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அவ்வளவு சரக்கு இருக்கும். அவங்க பேசுகிற அந்த விஷயத்தில் அவ்வளவு அர்த்தம் இருக்கும். அவங்க கொஞ்சமாக தான் பேசுவாங்க, ஆனால் அந்த கொஞ்சமாக பேசுகிறதுல நிறைய மீனிங் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, பொதுவாக அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிக்கிறாங்க.
நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறாங்க. அவங்க அதை பேசும்போது அதில் என்ன மீனிங் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவங்க பேசும்போது அவங்க சொல்ல போகிற அந்த வார்த்தைகள் எதிராக உட்காந்து அதை கேட்குறாங்க இல்லையா, அந்த கேட்குறவங்களுக்கு எந்த விதமாக அது உதவி செய்ய போகுது அப்படிங்கிறதையும் அவங்க கால்குலேட் பண்ணுறாங்க. இதையெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே செய்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் தேவைப்படுது. அதனால தான் பொதுவாக அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. பேசுவதற்கான அந்த சூழல் வரும்பொழுது மிகச்சரியாக அந்த இடத்துல என்ன சொல்லணுமோ அதை மீனிங்ஃபுல்லாக சொல்கிறாங்க. நீங்களும் பொதுவாக உங்களோட மைண்டில் என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்படியே பேசக்கூடிய அந்த மனநிலையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்கி என்ன பேச போகிறீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அப்படி பேசும்போது அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து பேச பழகுனீங்க அப்படின்னா உங்களுடைய பேச்சும் உங்களுடைய வார்த்தையும் சுருக்கமானதாக இருந்தாலும் அர்த்தம் உள்ளதாகவும் பல மக்களுக்கு உபயோகமானதாகவும் இருக்கும். நீங்கள் அமைதியாக இருப்பது நல்ல உறவுகளை கட்டமைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, வளவலான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்படி பேசக்கூடிய நபர்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்களால அமைதியாக எதையுமே லிசன் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறத மட்டும்தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களே தவிர மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொருத்தர் பேசும்போது அவங்க அமைதியாக அதை லிசன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அதை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பல நபர்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, யாராவது ஒரு நபர் நம்மகிட்ட வந்து ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது இமீடியட்டாக அவங்க வந்து நம்மகிட்ட ஒரு சொல்யூஷன் தேடி தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி இமீடியட்டாக நம்ம வந்து அட்வைஸை அள்ளி வீச ஆரம்பிக்கிறோம். ஆனால் நிறைய சூழ்நிலைகளில் பொதுவாக நம்மகிட்ட பேச வரக்கூடிய நபர்கள் ஒரு அட்வைஸை தேடி வரல, மாறாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம லிசன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறாங்க. அதாவது ஜஸ்ட் அவங்க வந்து அவங்க மனசில் இருக்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க, அவ்வளோதானே தவிர நாம் உடனே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலை. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் லிசனிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க பேசும்போது அதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அது நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறதுக்கு உதவி செய்யுது. ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற ஒரு பாரத்தை அவங்க இறக்கி வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம உதவி செய்கிறோம் அப்படிங்கிறனால அவங்க நம்மளை பற்றி நல்லா நினைக்கிறதுக்கான ஒரு சூழல் உருவாகுது. ஈவன் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ஸில் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோலில் தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் லிசன் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும். ஸோ தங்களுக்கு கீழே உள்ள நபர்கள் பேசும்போது அதை லிசன் பண்ணக்கூடிய ஒரு நபராக அந்த தலைவர் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற நபர்களுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். நம்ம எப்போவுமே மக்கள் சம்பளத்துக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் மக்கள் பொதுவாக ரிலேஷன்ஷிப்புக்காக எக்ஸ்ட்ரா மைல் கூட போவாங்க. ஸோ நீங்கள் அமைதியாக இருந்து மற்றவங்ககிட்ட லிசன் பண்ணுறது ஒரு வெற்றிகரமான தலைவராக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுடைய உளவியலை வளமாக வைத்திருக்க உதவி செய்யும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே இருக்குது. பல நபர்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணாமலே அப்படியே வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிறது வந்து பலவிதமான உபாதைகளை உடம்பில் உண்டு பண்ணும். ரொம்ப முக்கியமாக உளவியல் ரீதியாகவும் பலவிதமான பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஆனால் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்கள் அல்லது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியாக இருந்து பழகின நபர்கள் அவங்களுடைய தினசரி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க ரிலீவ் பண்ண பழகியிருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து ரிலீவ் பண்ணி ரிலாக்ஸாக இருக்க பழகியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது ஒவ்வொரு நாளும் திரும்ப அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்களுடைய கோல்ஸை, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை அவங்க ரீஃபோக்கஸ் பண்ணிக்கிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுது. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய கோல்ஸை நோக்கி புது உற்சாகத்தோடு முன்னேறி போகிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுது. அதனால் அவங்கள அது உளவியல் ரீதியாக ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருக்குது. நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி அமைதியாக இருந்து உங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரகிள்ஸ் இதையெல்லாம் ரிலீவ் பண்ண பழகினீங்க அப்படின்னா உங்களுடைய சைக்காலஜி கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். கடைசியாக நீங்கள் அமைதியாக இருக்க பழகினீங்க அப்படின்னா அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வைஸ் பர்சனாக மாற்றும், ஒரு அறிவுள்ள நபராக உங்களை மாற்றும். உங்களுடைய மனது ரொம்ப அமைதியாக இருக்கும், எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களால் உங்களுடைய இன்னர் வாய்ஸை ரொம்ப தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி அடைவதற்கான ஒரு அடிப்படையான விஷயமே என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற விஷயத்தை சந்தோஷமாக விரும்பி செய்கிறது தான். அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்தை விரும்புகிறீங்களோ அதை செய்கிறது. பல நபர்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முடிவெடுக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய பிடிக்குது அல்லது அவங்களால எதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து முடிவெடுப்பாங்க. அப்படி முடிவெடுக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பல நேரங்களில் அவங்களால வந்து அந்த விஷயத்தை நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது
உங்களுடைய மனதினுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு எது பிடிக்கும், உங்களுக்கு எது பிடிக்காது, உங்களால் எதை சிறப்பாக செய்ய முடியும், உங்களால் எதை சிறப்பாக செய்ய முடியாது அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக உணர முடியும். நான் இதை தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியறனால நீங்கள் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதை பற்றி இன்னும் அதிகமாக கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறனாலையும், உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிறனாலையும் ரொம்ப ஈஸியாகவே உங்களால் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய விஷயங்களை செய்ய முடியும். ஓவர் த டைம் யூ வில் பிகம் an intellectual man, wise man. உங்களுடைய துறை சார்ந்த விஷயங்களில் மற்ற நபர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு திறனை வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த வீடியோவில் பேசுகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் எந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்பா ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.